வணக்கம், வெல்கம் டு பவர்பங்கு. இந்த வீடியோவில் நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணி இன்ட்ராடேக்கு 3 வகையான கண்டிஷன்ஸ்க்கு ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் அதுதான் பேசிக் வீடியோ. நம்ம வால்யூம் யூஸ் பண்ணி எப்படி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மெயினாக இன்ட்ராடேக்கும் ஷார்ட் டேர்முக்கும். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்த வீடியோ தான் இது இப்போ பார்க்குறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று 20-day மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர், இன்னொன்று சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஸ்கேனு, மூணாவது ஒரு ஸ்டாக் வந்துட்டு 2% to 5% கேப் அப் ஆயிருக்கா, கேப் டவுன் ஆயிருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு நிறையா சில சைட்டில் அவைலபிளாகவே இருக்கும். பட் நீங்கள் எப்படி ஒரு query எழுதி அந்த ஸ்டாக்ஸை வந்து ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கற்றுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வேறு ஏதோ ஐடியா வரும்போது ஈஸியாக அந்த ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டாக்ஸை வந்துட்டு ஐடியா யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 20-day மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 50-day மூவிங் ஆவரேஜ். ஸோ ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குது, நமக்கு இந்த மாதிரி ஸ்டாக் இருக்குது. ஸோ ஒரு 20 நாளில் ஸ்டாக் எவ்வளோ ஆவரேஜாக எந்த லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி வரையலாம். பேசிக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இது எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டடீஸில் போயிட்டு நீங்கள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது வரும். இங்கே 20-day மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது வச்சுக்கேன். இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட் 20 daysல ஸ்டாக் எப்படி வந்துட்டு மூவ் ஆச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த ஆவரேஜ் லைனை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ ஆவரேஜாக இந்த லைன் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம மூவ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்தது மூவிங் ஆவரேஜ்லேயே நம்ம லாஸ்ட் 50 daysக்கு எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த பீரியடை மாற்றிட்டோம்னா 50 வச்சிட்டோம்னா அது ஒரு இது கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னா, இந்த 20-day மூவிங் ஆவரேஜ் எப்பப்போ இந்த 50-day மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணுதோ அப்போ ஸ்டாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கான்செப்ட். ஸோ ஏன்னா 50 நாளில் ஒரு வேல்யூவில் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு, திடீர்னு இந்த 20 நாளில் அந்த 50 நாள் வேல்யூவை கிராஸ் ஆகி 50 நாள் மூவ் ஆகிட்டு இருக்கிறத விட நல்லா மூவ் ஆகுது 20 நாள்லேயே அப்படிங்கும்போது அந்த ஆவரேஜ் லைனை கிராஸ் ஆகும்போது ஸ்டாக்ஸு ஒரு ட்ரெண்டிங்க்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ அதே கண்டிஷன் தான், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாக் பாசஸ் ஆல் ஆஃப் த பிலோ ஃபில்டர்ஸ் இன் நிஃப்டி நான் வந்துட்டு நிஃப்டி கேஷு, பேங்க் நிஃப்டி எதில் வேணால் எடுத்துக்கலாம். மிட் கேப் 50, நிஃப்டி 100, நான் நிஃப்டி 500 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 20-day மூவிங் ஆவரேஜ். ஸோ லாஸ்ட் வீடியோலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வால்யூம் வச்சு ப்ரீவியஸ் க்ளோஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதில் இண்டிகேட்டர்ஸ் நிறையா இருக்குது. நம்ம போய் இண்டிகேட்டர் செக்ஷன் போய் பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல், வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் நிறையா இருக்குது. பேரபாலிக் சாரு, அப்பர் பொல்லிங்கர் பேண்டு, சூப்பர் ட்ரெண்ட், இந்த மாதிரி. ஸோ நமக்கு தேவை சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதில் எடுத்துகிட்டு லேட்டஸ்ட் க்ளோஸ் ஆஃப் 20, இதுதான் 20-day மூவிங் ஆவரேஜ். இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மஸ்ட் பி கிராஸ்ட் அபவ், அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் SMA டைப் பண்ணிக்கங்க. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இங்கே 50. ஸோ இப்போ 20-day மூவிங் ஆவரேஜ், லேட்டஸ்ட் ரீசெண்டான 20-day மூவிங் ஆவரேஜ் இஸ் கிராசிங் அபவ் தி ரீசெண்டான 50-day, லேட்டஸ்ட்னா ரீசெண்டான சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஆஃப் 50. இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ இந்த ஸ்கேனை நான் நிஃப்டி 500 ஸ்டாக்ஸில் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு ஒரு சில லிஸ்ட் ஆஃப் ஒரு 8 ஸ்டாக் காமிக்குது. ஸோ இப்போ இந்த 8 ஸ்டாக்கு நம்ம போயிட்டு எப்படி மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெல்டா கார்ப்பு. ஸோ டெல்டா கார்ப் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரோஸ் கலர் லைன் தான் நமக்கு 20 மூவிங் ஆவரேஜ். இந்த ரெட் பார்த்திங்கன்னா நமக்கு 50-day மூவிங் ஆவரேஜ். ஸோ இங்கே கட் ஆகுது நமக்கு. ஸோ இந்த 20 ஆக்சுவலாக இந்த 20-day மூவிங் ஆவரேஜ் நம்ம 50-day மூவிங் ஆவரேஜை கட் ஆகிருக்கு. ஸோ கட் ஆகிட்டு நமக்கு அப் சைடில் போயிடுச்சு. 1 hour சார்ட் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். ஸோ நம்ம டைம் ஃப்ரேம் மாற்றி வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த மாதிரி வர்ற இதில் இருக்க எல்லா ஸ்டாக்கும் மொத்தம் நமக்கு நிறையா ஸ்டாக் நிஃப்டி 500ல் இது எல்லாமே ஒரு அளவுக்கு 20 மூவிங் ஆவரேஜ் 50 மூவிங் ஆவரேஜ் விட கிராஸ் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு.
அடுத்தது சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஸ்கேன் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு சூப்பர் ட்ரெண்ட்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, அந்த ட்ரெண்டை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்டாக் எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயே நமக்கு ஸ்டடீஸில் இருக்குது சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது போட்டிங்கன்னா வரும். இது டிஃபால்ட் கண்டிஷனோட 7,3. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் சிக்னல் இந்த சின்ன சின்ன டாட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி இது ஏரோ காமிக்குது அப்படின்னா அப் ட்ரெண்டு, அந்த மாதிரி டவுன்லாம் பியரிஷாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த எப்பப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸை கிராஸ் ஆகுது, இல்லை மேலே போகுது, இல்லை கீழே வருது அப்படிங்க பார்க்கும்போது, மேலே இந்த கிராஸ் ஆகும்போது நமக்கு ஸ்டாக் பியரிஷு. இது அதாவது சூப்பர் ட்ரெண்ட் வந்துட்டு டவுனில் கிராஸ் ஆகும்போது ஸ்டாக் புல்லிஷ். ஸோ கீழே இருந்தால் இதுக்கு மேலே ஸ்டாக் ப்ரைஸ் அப் சைட் போகும். இதே சூப்பர் ட்ரெண்ட் லைன் அந்த சைடு இருந்தது, இந்த சார்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா டவுன் சைடு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். நான் இதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடுறேன், மூவிங் ஆவரேஜை நம்ம அதை பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும், இந்த இடத்துல ஒரு சிக்னல் வந்துருச்சுன்னா அப்போ என்ன ஆயிருக்கு, இந்த சூப்பர் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ஸ்டாக் ப்ரைஸை கிராஸ் பிலோ. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா பியரிஷாக இருக்குது அப்படின்னா கிராஸ்ட் அபோவ், அதுதான் கண்டிஷன். ஸோ இங்கே போய் எழுதலாம் நம்ம. இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன். இது வேணால் நீங்கள் ஸ்கேனை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு தேவையானது சூப்பர் ட்ரெண்டு ஆல்ரெடி பார்த்தோம் இண்டிகேட்டரில். ஸோ லேட்டஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்ட் சூப்பர் ட்ரெண்ட் கிராஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டாக் பியரிஷாக இருக்குது. ஸோ அப்போ அதை தான் நான் எடுக்க போகிறேன். ஸ்டாக் கிராஸ்ட் அபோவ் க்ளோஸ், லேட்டஸ்ட் க்ளோஸ். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நமக்கு ஒரே ஒரு ஸ்டாக் தான் காமிக்குது. ஸோ லேட்டஸ்ட்டு சூப்பர் ட்ரெண்ட் கிராஸ்ட் அபோவ் த லேட்டஸ்ட் க்ளோஸ் ஆஃப் அந்த நிஃப்டி 500 இருக்கிற ஸ்டாக். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சானோஃபி அப்படிங்கிற ஸ்டாக்கை ஸோ இப்போ கிராஸ்ட் அபோவ் அப்படிங்கிறதுனால ஸ்டாக் வந்துட்டு பியரிஷாக இருக்குது. இப்போ இதே கண்டிஷன் நான் மாற்றி போடுறேன். கிராஸ்ட் அபோவ் போதும் கிராஸ்ட் பிலோ அப்படிங்கும்போது புல்லிஷான ஸ்டாக்ஸ் எல்லாம் எனக்கு காமிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், ஐஆர்கான். ஸோ ஸ்டாக் பார்த்திங்கன்னா இதை கிராஸ் பண்ணியிருக்கு உங்களுக்கு. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் 5 minutesல வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ இதை கிராஸ் பண்ணிக்கிறதுனால ஸ்டாக் வந்துட்டு புல்லிஷ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் அவுட். வெரி சிம்பிள் கண்டிஷன். நீங்கள் எந்த செக்மெண்ட்டில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ 2 கண்டிஷன் பார்த்துட்டோம். ஒன்று 20 day மூவிங் ஆவரேஜ், இன்னொரு சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஸ்கேன். அடுத்தது கேப் அப் அண்ட் கேப் டவுன் பை 2 to 5%. ஸோ இதுக்கு எப்படி கண்டிஷன் எழுதுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கேப் அப் ஆகிருக்கு அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் நிறையா அவைலபிள் இருக்குது. பட் நம்ம கற்றுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கேப் அப்க்கு என்ன கண்டிஷனாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் தேவை நமக்கு. அந்த க்ளோஸ் விட இன்றைக்கி ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இதாக இருக்கணும், பெருசாக, அதாவது ஒரு 2% வந்துட்டு இன்க்ரீஸாக இருக்கணும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தேவை, ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் ஓப்பன் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஓப்பன் ஆகிற ப்ரைஸு மஸ்ட் பி கிரேட்டர் தேன் க்ளோஸ். லேட்டஸ்ட் க்ளோஸ் இல்லை, ப்ரீவியஸ் டே, அதனால் 1 day ago க்ளோஸ். ஸோ இப்போ 1 day ago க்ளோஸ் தான் கிடச்சிருக்கு. இதில் இருந்து 2% வந்துட்டு மேலே இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த க்ளோஸை மல்டிப்ளை பண்ணணும். நம்ம மல்டிப்ளை வித் நம்பர். எந்த நம்பர் அப்படின்னா 20 இல்லை 1.02 அப்படிங்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இப்போ இந்த லேட்டஸ்ட் க்ளோஸ் 100 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 100 × 1.02 எவ்வளோ? இது வந்து 2%க்கு கண்டுபிடிக்கிறேன் நான், அதனால் 100 × 1.02 102 ரூபா இருக்குது. அப்போ இன்னத்து ஓப்பன் பார்த்திங்கன்னா இந்த 102 ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா ஸ்டாக் இஸ் கிரேட்டர் தென் 2% அப்படிங்கிற கண்டிஷன். ஓகேங்களா? அதே மாதிரி அதே கண்டிஷன் லேட்டஸ்ட்டு ஓப்பன், இதே கேப் டவுனுக்கு இது 1%, 1.2%க்கு இப்படி. இப்போ 3% வேணுன்னா நீங்கள் இது போட்டுக்குங்க, 5% வேணுன்னா 1.05. ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 to 5% எவ்வளோ வேணுமோ கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஸ்டாக் லேட்டஸ்ட் ஓப்பன், இங்கே என்ன ஆகுனா கேப் டவுன் கண்டுபிடிக்கிறதுக்கு லெஸ் தேன் 1 day ago. அதே மாதிரி தான்
1 day ago close, அதே மாதிரி multiplied with number, இங்கே என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 0.98. ஸோ இப்போ less than 2%. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆகிறது அந்த வேல்யூ விட கம்மியாக இருக்கணும், அதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ நமக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு 2ல் ஏதோ ஒன்று மேட்ச் ஆனாலும் எனக்கு ரிசல்ட் வரணும், ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் பாசஸ் எனி ஆஃப் திக் பிலோ கண்டிஷன். ஸோ ஏதோ ஒன்று வந்தாலே எனக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகி எல்லா ரிசல்ட்டும் வந்துடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2% மேலே கேப் அப் ஆனது, இதெல்லாம் கேப் டவுன் ஆனது. ஸோ 2 இன்ஃபர்மேஷனும் எனக்கு இதில் வந்துடும். ஸோ இப்போ உஜய்வன் பார்க்கலாம். இதுக்கு டபுள் செக் பண்ணிக்கிறதுக்கு நம்ம உஜய்வனோட ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஸோ ஸ்டாக் பார்த்திங்கன்னா பயங்கர கேப் டவுன் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி கேப் டவுன் ஆகிற ஸ்டாக்கை நம்ம ட்ரெண்டிங் வச்சு செல் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் 3 ஸ்கேனர் பார்த்துட்டோம். இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இன்னும் நல்லா ஸ்கேனர் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு 20 day மூவிங் ஆவரேஜ்னால் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். சூப்பர் ட்ரெண்ட் எப்படி இது பண்ணுறது, கேப் அப் கேப் டவுன் வச்சு எப்படி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இன்னும் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா வீடியோவும் பாருங்கள். சேனலில் தனியாக ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டுக்கும் உங்களுக்கு இது எல்லாமே இருக்கும், எல்லாமே பாருங்கள். அது போக புதுசாக இருக்கிறவங்க இனி தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க, நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட்டில் இருக்க எல்லா கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம், இந்த 6 கோர்ஸஸும். ஸோ தேங்க்யூ, பபாய். ஏதாவதுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 8072210003 அப்படிங்கிற நம்பருக்கு. பாய்.